குட் மார்னிங் பூபதி ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது என்ன பார்க்க போறோம்னா, என்ன செய்ய போறோம்னா, கோழி கூண்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போறோம். பெயிண்ட் ஒரு இங்க நின்னுட்டு இருக்கீங்க. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏஷியன் பெயிண்ட் தான், பிராண்டு தான். நிப்பான் தான் வாங்கலாம்னா நிப்பான் கிடைக்கல. சரி ஏஷியன் பெயிண்ட் வாங்கி வச்சுக்கலாம். ஏஷியன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா வந்து கிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஃபேமிலி, ஒரு செட்டு. நம்ம கோழிங்களுக்கு கிளவுஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு. எதுக்குன்னா அந்த கோழி பாத்ரூம் எல்லாம் இருக்குல்ல, அது கையில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அது எஃபெக்ட் ஆகாதில்ல. அப்புறம் மாஸ்க் தான் ஒன்று வாங்கணும். அந்த கோழி பாத்ரூம் ஸ்மெல் வந்து உள்ளே போனால் லங்ஸுக்கு ஏதோ பாதுகாப்பு இது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அது மாஸ்க்கும் வாங்கிக்கலாம். எங்கேயும் கிடைக்கலைங்க எங்கள் லோக்கலில் நல்ல மாஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, எத்தனை கோழி இருக்குன்னு சொல்லலாம்னு இப்பயே கிடையாது. ஏன்னா கூண்டு விட்டு திறந்து விட்டா பெயிண்ட் அடிக்க போகிறோம்ல, பெயிண்ட் அடிச்சா அப்போ நம்ம எத்தனை என்னன்னு தெரியாது. என்னன்னு சொல்லியிருப்பாருங்க, ஒரு ஒரு சேவலா, இங்க இருக்கு சேவல், இங்க இருக்கு சேவல். அப்புறமா இவ வந்து கிரே, நான் பேர் வச்சிருக்கிறது இவனுக்கு ராஜா. இது கிரே. அங்க இருக்கிற வந்து வெள்ளச்சி. அதாவது கிரே வந்து 4 குஞ்சு இருக்கு. 1 2 3 4, இங்க இருக்கா 4 குஞ்சு. இது தாய்கோழி. அங்க இருக்கிற தாய்கோழி வெள்ளச்சிக்கு வந்து 1 2 3 4 5 6 இருக்கு. இவங்களுக்கு அவளது குஞ்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 கோழி இருக்கு. சரி, அதான் கோழி கூண்டு விட்டு நம்ம திறந்து விட்டா சொல்ல முடியாதுல்ல, எல்லாம் லாங்கில் இருக்க மேய்ஞ்சிட்டு இருக்கோம், ஃப்ரீயாக இருக்காதுன்ட்டு. சரி இப்போ நான் திறந்து விட்டுறேன். ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கணும்ல. அது இவ்வளோ இருக்கு நம்மக்கிட்ட. இது வந்து அதாவது வெள்ளசி தான் ஃபர்ஸ்ட் வந்து குஞ்சு பெருச்சா. அவளுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும் பெருச்சு. 3 மாதத்துக்கு ஒரு 5 நாள் கம்மியாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட் தான், அதிகமாகலாம் இல்லை. சரி நான் இப்போ திறந்து விட்டுறேன். திறந்து விட்டா தான் நம்ம பெயிண்ட் அடிக்க முடியும். அதனால திறந்து விட்டுறலாம் சார். ஒரு சார் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதனால இந்த தூக்கி போடலாம். பாஸ் பண்ணிக்கோங்க. வண்டி இருக்கு. இந்த தார் பை இந்த ஓலைகள் எல்லாம் எடுத்துடலாம் சார். ஏன்னா எடுத்துட்டு தான் கிளீனா அடிக்க முடியும் இல்லையா, அதனால எடுத்துடலாம் சார். எடுத்து இப்படி ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க நல்லா கூரை மாதிரி வீடு மாதிரி அழகா இருந்துச்சு, நல்லா சேஃபா. இப்ப பாருங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு கூண்டு மட்டும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த ஓலெல்லாம் எதுக்கு போடுறேன்னா ஃபேமிலி, நானு வந்தாட்டா டிஸ்டர்ப் பண்ணாத, அடி அடி அடி. இவங்களுக்கு வந்து கோழிக்கு வந்து நிழலுக்கு வெயில் அடிச்சா ரொம்ப கூலிங்க வந்து எடுத்து கொடுக்கும். அதனால எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஓலை இருந்தா. மழை பெய்ச்சாலும் எல்லா கிளைமேட் தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கும். அதனால ஃபேமிலி ஓகே, பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சரி ஃபேமிலி, இப்போ வந்து சிம்பா ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வந்து இங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வந்தீங்கன்னா அப்படியே வந்து இதுலயே போயிடு, சரியா? வரக்கூடாது இந்த பக்கமா. இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த பக்கம் போயிட்டு விளையாட, இந்த பக்கம் வா. ஓகே ஃபேமிலி. அடுத்து வந்து இங்க 2 கயிறு கட்டி வச்சிருந்தோம் ஃபேமிலி. இங்க ஒரு சின்னது, இவ்வளவு லென்த்துக்கு, ஒரு இந்த சூரியலே காட்டுற பாருங்க. இந்த லென்த்துக்கு வந்து கயிறு கட்டி வச்சிருந்தாங்க. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. எதுக்குன்னா இந்த பசுந்தீவனம் கீரை கட்டி அப்படியே விட்டோன்னா கொத்தா இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிற்கும். இங்க கட்டி விட்டோம்னா அது வந்து கோழிங்க வந்து கொத்தி சாப்பிட்டுக்கும். ஏன்னா கீழே போட்டா வச்சுக்கோங்க, அந்த கோழி பாத்ரூம் அதெல்லாம் மெரிச்சிட்டு சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து எஃபெக்ட் ஆகும் கோழிங்களுக்கு, அந்த நோய்கள்லாம். அதனால வந்து நீட்டாக அப்படி கட்டி விட்டுருவேன். அதை எடுத்துட்டு அப்புறம் இங்க ஒரு கயிறு இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு கயிறு இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இங்க ஒண்ணு இந்த பக்கம், அப்புறம் சென்டர்ல அங்க ஒரு கயிறு இருக்கு ட்ரெயின். அது எது கட்டிருக்குன்னா ஒரு இடத்துல இருக்கிறதுனால கொத்திக்குதுங்க கோழிங்க, பெரிய கோழிங்க. அதனால வந்து 3த்தையும் தனித்தனியா கட்டி விடுறதுக்காக அப்படி கயிறு கட்டியிருக்கேன். இப்போ அது வந்து அறுத்துடலாம். ஏன்னா கோழிங்க வந்து பெயிண்ட் அடிக்கணும்ல, அதை அறுத்துட்டு புதுசா ஒரு 2 ட்ரெயின் வாங்கி கட்டிக்கலாம் ஃபேமிலி.
ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு கயிறும் போயிடுச்சு ஃபேமிலி, இல்லைனா கூட கழட்டி எடுத்துக்கிட்டுக்கலாம் பொறுமையாக. கயிறும் போயிடுச்சு ட்ரெயின். இது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வரும், பார்க்கலாம். இது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கயிறு எங்கன்னா கிடைக்குதா. கயிறுனா கூலிங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கு எதுனா காலுக்கும் நல்லா லப்பர் மாதிரி வர மாதிரி இன்னும் அட்வான்ஸ் எதுனா பார்த்து எடுத்துக்கலாம் ஃபேமிலி, எடுத்து கட்டிக்கலாம். அது வரைக்கும் ட்ரெயினே யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது ஸ்மூத்தாக. இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா லைஃப் லாங் வச்சுக்கலாம்ல, இதை எடுத்து பார்க்கலாம் இருங்க. என்ன கிடைச்சா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் எங்கன்னா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபேமிலி இன்னும் ஒன்று இருக்குது, 2 பொட்டை கோழி தான் அறுத்தாச்சு. சேவல் இருக்குது ஃபேமிலி. சிம்பா கோட்டையை விட்றீங்க சார், எப்படியே ஓட்டலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, இது ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கட்டி. சேவல் அப்படியே விட்டுறோம் ஃபேமிலி, இப்போ வர சேவலைன்னா சேவலை முன்னாடி கட்டிக்கிறோம். சேவல் இங்கே தான் கட்டிட்டு இருந்தேன், இப்போ வேண்டாம் முன்னாடியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கட்டி கிரேவை விட்டுறோம். கிரேவ் அந்த பக்கம் போகிறதில்ல, வெள்ளைச்சி அடி போட்டுறோம் பயங்கரமா. அதனால அவ பயம் அவளுக்கு, அதனால இந்த பக்கமே இருந்துக்கிறேன், இந்த பக்கம் வர்றதில்ல கிரே. பாருங்க ஈஸியாக கழட்டியாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால ஈஸியாக வந்துச்சு. ஓகே ஃபேமிலி, க்ளீனாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்னன்னா மேலே ஓலை இருந்துச்சு, அதுக்கு மேலே தார் பை எல்லாம் இருந்துச்சு, எடுத்து தனித்தனியாக ஓரமாக அங்கே காட்டணும். அங்கே எல்லாமே தனித்தனியாக எல்லா பொருளுங்களெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ ஒட்டுற அப்புறமா கீழே லைட்டாக பாத்ரூம் இருக்குது, அதெல்லாம் க்ளீனாக பெருக்கிட்டு பெயிண்ட் கலந்து அடித்தா சரி ஃபேமிலி. எடுத்து அவ்வளோதான், வாங்க எடுத்து வெளியே பார்த்தோம். ஒட்டுற இருக்குது, அப்புறமா அந்த கோலிங் பாத்ரூம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சிட்டா கீழெல்லாம் பெருக்கிட்டேன். பாத்ரூம்லாம் 1 2 இருக்குது, அதாவது தள்ளி வைக்கலாம். இதெல்லாம் ஒட்டுறோம், இதெல்லாம் க்ளீனாக அடித்து முடிச்சுட்டு இந்த மூலையில் க்ளீனாக அடிச்சுட்டு பெயிண்டிங் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஃபேமிலி. அதான் அடிச்சாச்சு, நல்லா க்ளீனாக முடிச்சுட்டாங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் முடிஞ்சாச்சு. ஓகே ஃபேமிலி, எல்லா இடத்துலையும் முடிஞ்சு பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அதாவது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுலேயே 3 ப்ராசஸ் இருக்குது ஃபேமிலி. 3 ப்ராசஸ்னால் கூண்டு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு ரெட் ஆக்சல் அடிப்பாங்க, அதுக்கு மேலே ஒயிட் ஃப்ரேம்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லோ ஃப்ரேம் ரெண்டாவது ஸ்டெப்பு. அடுத்து 3 கூண்டு அடிச்சதுமே அப்போவே அடிச்சு தர சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் என்னென்னா அந்த ரெட் ஆக்சல் போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு கோட் அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு ரெட் ஆக்சல்ஸ் போட்டு அடித்தாச்சு ஃபேமிலி. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் தேவையில்லை, அடுத்து நம்ம இது ரெண்டாவதாக இது வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனல் டச்சாக பெயிண்டிங்கில். ஓகே வாங்க பெயிண்ட் அடிச்சிடலாம். போசம் பண்ணுறோம், கம்முன்னு 2 பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அந்த பக்கம் போ. பெயிண்ட் சாமி எல்லாம் வரக்கூடாது, போடு. வயலட், டார்க் வயலட் இல்லை, லைட் வயலட். இது பேர் என்ன, தின்னரும் பெயிண்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ வாங்கிட்டு வந்து தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம்.
இப்போ நான் வந்து பாதி ஊற்றிக்கிறேன்னு நினைக்கிறேன். போதும், ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிட்டு அடிப்பேன். பாதி ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ இந்த 1/2 லிட்டரில் வந்து பாதி ஊற்றிக்கிட்டேன். அப்புறமா வந்து கிண்ணறையும் பாதி ஊற்றணும். நேரம் உள்ள வந்துட்டுக்கும். கிண்ணர்லேயே வந்து பாதி பாதி இல்லை, அது எவ்வளவோ அது தகுந்த மாதிரி. நம்ம கணக்கு தான் ஃபேமிலி, ஓரளவுக்கு டார்க்காக, ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடக்கூடாது. ஆமாக்கா. கூட்டுவாங்க, கொடுத்துக்கலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அது 2 நாளா மேல ஓனர் பசங்க வந்திருந்தாங்கல்ல, ஸ்நாக்ஸா கொடுத்துட்டாங்கக்கா. சாப்பாடே சாப்பிடல ஒரு 3-4 நாள். அப்புறம் முட்டை கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சு சட்னி கொடுத்தா நல்லா, அப்போ தான் சாப்பிட்றோம். அப்புறம் 2 நாள் தான் சாப்பிட்றோம். அப்போ ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிடவே இல்லை, ஸ்நாக்ஸே சாப்பிட்டு பதமா. அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, நான் அடிச்சு காட்டுறேன். ஏய் கோழிங்களா, மூடி எடுத்து என்ன பண்றீங்க? சும்மா ஒரு கோட்டை அடிச்சு பார்க்கலாம் இருங்க ஃப்ரெண்டு, எப்படி இருக்கும். ஓகே ஃபேமிலி, பயங்கரமா வருது. ரோடு போட்டு அப்படியே ரோடு மாதிரி குத்திட வேண்டியதுதான். அப்போ சூப்பரா இருக்கா இப்போ கலரு. எப்படி இருக்கு தெரியுதா? அப்படியே கட்டு பூமி பண்ணாம. நல்லா இருக்கு வாசனை. தெரியுதா ஃபேமிலி? ஆமா, ரன்னிங்ல தான் இருக்கு இல்லையா? அவங்க தான் இருக்கும் ஃபேமிலி, எப்படி இருக்குன்ட்டு. கலருங்க சூப்பரா இருக்கு ஃபேமிலி. நல்லா பாருங்க, இப்போ அடிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க நீங்க. அம்மா ஓகேவா? ஃபேமிலி அந்த அளவுக்கு கீழே இந்த மாதிரி வரல. அடிச்சிடலாம் கூட. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில், நம்ம ஃப்ரெண்டு கூட, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு நமக்கு. ஆமா ஃபேமிலி, அதான் உண்மை. 8 வருஷமா, இப்போ கடந்த 8-9 வருஷமா அப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா ஃபியூச்சர் கிடைக்குது, ஆனால் செட் ஆகல. அது மெயின் ரீசன் ஒன்று இருக்கு, அது வேணா விடுங்க. நமக்கு வந்து இப்போ மெயின் எதுனா, மீன் பண்ண நம்ம மீன் குட்டி இறக்க போகிறோம். அது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ண போகிறோம்னு, என்ன கொட்டாய் பண்ணணும், கேமரா வைக்கணும், அது எல்லாத்தையும் காட்டிடுறோம். அடுத்து வந்து கோழி தான் ஃபேமிலி. அடுத்து கோழி. இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம யூடியூப் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட்டு கொடுத்தா தான் நம்ம நல்ல சக்ஸஸ் பண்ண முடியும் ஃபேமிலி. பார்த்து பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலி நம்ம சேனலை. இனிமேலாம் வீடியோலாம் பயங்கரமாக வரும், அப்படி எடுக்கலான்னு இருக்கேன். கொடுக்குறேன் பயங்கரமாக வீடியோலாம். ஓகே, இந்த சைடு முடிஞ்சிச்சா?
ம்? சாவு அடிக்கிறாங்களே என்னைய. டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி பரதேசி. எல்லா இடத்துக்கும் டோட்டலா பெயிண்ட் அடிச்சாச்சு. அடிச்சு முடிச்சிட்டேன். என்ன ஒன்று பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்டே உள்ள தூந்து அடிச்சுட்டு இருந்தேன்னா கிளீன் அடிச்சுட்டு இருக்கலாம். லைட்டா இந்த கார்னரு அப்புறமா இந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த இந்த பைப்ல இந்த பைப்ல வந்து அப்படியே பேக் சைடில் அடிக்கணும். ஒரு சைடு அது நான் டிங்கரிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபேமிலி, டோட்டலாக முடிஞ்சது. எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த 4 லெக்குக்கு மட்டும் கீழே அடிச்சுன்னா போதும். 4 லெக்குக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, அப்படி அடிச்சிடுறாங்க. ஓகே, ரன்னிங்ல தான் இருக்குது. நீ பாஸ் பண்ணாத, என்ன கேட்டு பாஸ் பண்ணு, சரியா? ஆ ஆ அடிச்சு நீ கரெக்டா எடுக்கணும். எத்தனை எத்தனை வீடியோ எடுத்திருக்க சொல்லணுமா? இந்த லெக் இன்னும் 3 லெக் இருக்கு. அவ்வளோதான். 3 லெக் முடிஞ்சிருச்சு ஃபேமிலி. இப்போ வந்து லாஸ்ட் லெக் அடிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சது. சின்ன சின்ன வேலை உள்ள டிங்கரிங் மட்டும் இருக்கு. டிங்கரிங் அந்த சைடில் மட்டும் பார்த்துட்டுனா போதும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்திருக்கான். சித்தப்ப டோட்டலாக A to Z எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் கோடிங்கில் விடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் இப்போ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் பூபதி. பாய்.